ராமேஸ்வரம் கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த மண்டபம் மீனவர்களின் 4 விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 650க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ளன. இதேபோன்று மண்டபத்தில் 550க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ளன. இந்த 2 துறைமுகத்தில் உள்ள விசைப்படகுகள் பாக்நீரிணை கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடல் வளத்தை பாதுகாக்க இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மண்டபம் பகுதி மீனவர்கள் மீன்பிடித்து வருவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தமிழ்மாறன் உத்தரவின் பேரில் மீன்வளத்துறையினர் தனி படகில் சென்று தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை கண்காணித்தனர். இதில் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம், கார்த்திக், சைகாராணி, உடைதா பானு ஆகியோரின் 4 விசைப்படகுகள் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த 4 படகுகளை பறிமுதல் செய்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். வலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 4 படகுகள் மீன்பிடிக்க செல்ல தடையும், படகு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது.